Hi. So US visa சீரியஸ்ல வந்து நாம இது வரைக்கும் 3 வீடியோ பார்த்திருக்கோம். So 45 டேஸ்ல நான் எப்படி US visa எடுத்தேன். அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில டீடைல்ஸ்லாம் நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, US visa நம்ம எடுக்கிறதுனால ஒரு 10 நல்ல கண்ட்ரீஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த கண்ட்ரீஸ்க்கு நம்ம ஒரு ஹேசில் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படின்னே கூட வச்சுக்கோங்களேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் ஒரு கண்ட்ரி வீசா எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ செலவழித்தேன், அதுக்கு எவ்வளோ தலைவலியாக இருந்துச்சு, எவ்வளோ எஃபர்ட் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். பட் இந்த யூஎஸ் வீசா வச்சுருக்கிறதுனால நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40-50 கண்ட்ரிஸ் பக்கம் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு யூஎஸ் டூரிஸ்ட் வீசா இருக்கிறதுனால நிறைய ஃப்ரீ என்ட்ரி இருக்குது அப்படின்னு இருக்குது. பட் நான் 50 கண்ட்ரி பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. கீழே ஒரு லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. பட் ஸ்டில் அந்த பர்டிகுலர் பர்சன் ரொம்ப நல்லா கன்சாலிடேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் கீழே ஷேர் பண்ணுறேன். அது போக அந்த லிங்க்கில் இருக்கிறதோட சேர்த்து நான் ஒரு 10 கண்ட்ரியை பற்றி மட்டும் நான் சொல்ல போகிறேன். அந்த 50 கண்ட்ரியில் ஒரு 10 கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவுடைய பாயிண்ட்டாக இருக்க போகுது. சப்போஸ் வந்து நீங்கள் யூஎஸ் வீசா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ட்ராவல் பர்பஸ்க்காக மட்டும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பாருங்கள். லைக் ஒர்க் ரிலேட்டடாக ஆர் வந்து டிபெண்ட் வீசா அப்படிங்கிறதெல்லாம் இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் எனக்கு ஒரு ட்ராவல் வீசா வேணும், என்னுடைய பாஸ்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் யூஎஸ் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ் வீசா தேவைப்படுது அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் ஸ்டில் இந்த டோட்டல் சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து 10 வருஷத்துக்கான யூஎஸ் டூரிஸ்ட் வீசா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான். ஸோ அது உங்களுடைய ஃபோக்கஸாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனால வந்து நான் போடுற ஒரு சில வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ அந்த 10 கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எந்த ப்ரையாரிட்டி ஆர்டரும் கிடையாது, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டைம் வந்து ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸில் இருந்தேன். இமிக்ரேஷன்னா லைக் இங்கே சென்னை ஏர்போர்ட் நம்ம வெளியூர் ட்ராவல் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு 2021 நினைக்கிறேன். 2021 நான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு. அங்கே போய் என்னுடைய ஃப்ளைட்டுக்கான போர்டிங் பாஸ் கொடுத்தாச்சு. போர்டிங் பாஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இந்த ஸ்னேக் மாதிரி இருக்கிற ஒரு வளைவெல்லாம் தாண்டி நம்ம உள்ளே வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட நான் இப்போ இந்த கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்டாம்பிங் வாங்குவேன் இல்லைங்களா. ஸோ அங்கே நான் நின்றுட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்துக்கிட்டு இருந்தார். எதுவுமே பார்க்காம அவர் பாட்டுக்கு வந்தார், பாஸ்போர்ட் வச்சார். அவர் வந்து அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் வந்து எங்கப்பா நீ போகிற கண்ட்ரிக்கு வீசா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட யூஎஸ் வீசா இருக்குது, ஸோ எனக்கு வந்து நான் வீசாலாம் எடுக்க மாட்டேன், நான் அங்கே போனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னது என் காதில் விழுந்துச்சு. ஸோ எனக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தவர் சொன்னார், என் காதில் அது விழுந்துச்சு. ஸோ என்ன இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சுதாகர் மாதிரி என்னது இது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு நம்ம யூஎஸ் வீசா வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது. நம்ம அங்கே போகும்போது எய்தர் வீசா எக்ஸம்ட் கொடுப்பாங்க. வீசா எக்ஸம்ட்னா இந்த யூஎஸ் வீசா நீங்கள் வச்சிருக்கிறதுனால எங்கள் கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு வீசா எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது வீசா எக்ஸம்ட். ஆர் வீசா ஆன் அரைவல், இந்த கண்ட்ரி வீசா இந்த யூஎஸ் வீசா நீங்கள் வச்சிருக்கிறதுனால எங்கள் கண்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வீசா ஆன் அரைவல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குது. இந்த 2 கேட்டகரியிலையும் காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 கேட்டகரியிலையும் நமக்கு முன்னாடி எந்த ப்ராசஸும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு உங்கள் பாஸ்போர்ட்டில் அந்த வீசா இருந்துச்சுன்னா எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் நீங்கள் வீசா எடுத்துடலாம். எய்தர் ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர் வந்து தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் துபாய், நான் சொன்ன கதை வந்து நான் 2021 அக்டோபரில் வந்து துபாய் போகும்போது தான் இது நடந்துச்சு. ஸோ துபாய் ஆர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மாதிரியான கண்ட்ரிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது எய்தர் வீசா எக்ஸம்ஷன் ஆர் வந்து வீசா ஆன் அரைவல் இருக்கும். ஸோ இந்த நான் கீழே கொடுத்துருக்க லிங்க்ல இவர் இந்த பர்சன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 என்னமோ லைக் துபாய் கரன்சி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு போட்டிருக்காங்க. பட் இதே மாதிரி நான் ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு போகும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிப்பீன்ஸுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. ஸோ வீசா எக்ஸம்ஷன். துபாய் மாதிரியான இதுக்கு வந்து வீசா ஆன் அரைவல், ரெண்டுலையுமே முன்னாடி ப்ராசஸ் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து உள்ள கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகிறது ஈஸி. ஸோ இதை நான் வந்து மணி ரிலேட்டடாக பேசலை, எஃபர்ட் ரிலேட்டடாக இந்த டோட்டல் வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா துபாய். செகண்ட் நான் இதிலே சொன்ன மாதிரி ஃபிலிப்பீன்ஸ் வந்து கொஞ்சம் யூஎஸ் கண்ட்ரோலில் இருந்தது. யூஎஸோடைய ஹிஸ்ட்ரி பயங்கரமாக இருந்தது. நிறைய பேர் ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து யூஎஸ் ட்ராவல் பண்ணுறாங்க.
யூஎஸ்லேருந்து ஃபிலிப்பீன்ஸ் இருக்குது. நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு அப்புறம் நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஏஷியன் கண்ட்ரிங்கிறதுல ஒன்று வந்து ஃபிலிப்பீன்ஸ்லேயே நான் சொல்லுவேன். நான் 2023 2 தடவை ஃபிலிப்பீன்ஸ் போயிருந்தேன். கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரியான கிளைமேட். இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் சிங்காநல்லூர், காந்திபுரம்லாம் தாண்டி சரவணம்பட்டி கிட்ட போகும்போது அந்த ஒரு ஐடி பார்க் ஒரு செட்டப் இருக்கும் இல்லைங்களா. கிட்டத்தட்ட செபுங்கிற ஒரு சிட்டி வந்து ஏஷியாவில் பெங்களூர் மாதிரியான இடங்களுக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஐடி ஹப்பாக இருக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நான் போன டைமில் வந்து லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கோயம்புத்தூரில் வந்து இந்த கீரனத்தல் பக்கத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்துச்சு. பட் ஆப்வியஸ்லி பில்டிங்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. நல்ல என்விரான்மெண்ட் இருந்துச்சு. ஒரு நல்ல ஐடி செட்டப் இருக்கக்கூடிய ஊர் தான் ஃபிலிப்பீன்ஸில் இருக்கக்கூடிய 2வது பெரிய சிட்டியான மணிலாக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த செபுங்கிறது. ஸோ துபாய், ஃபிலிப்பீன்ஸ் 2 நல்ல கண்ட்ரிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நான் போன கண்ட்ரி 3வது வந்து அல்பேனியா. அல்பேனியா வந்து நான் போகும்போது எனக்கு விசா எக்ஸம்ஷன் இருந்துச்சு. ஏன்னா டூரிசமை டெவலப் பண்ணுங்கிறதுக்காக அவங்க அப்போ 2022 அக்டோபரில் விசா எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் 3500 ரூபாய் என்னமோ விசா ஃபீன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் யூஎஸ் விசா இருக்கும்போது நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருந்தாலும் மற்ற ஒரு சில கண்ட்ரிஸோடைய பாஸ்போர்ட் ஹோல்டராக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மற்ற கண்ட்ரிஸ்க்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா தமிழ் பேசுகிற நிறைய ஸ்ரீலங்கன் கண்ட்ரிஸ் இருக்குது. அண்ட் சிங்கப்பூரியன்ஸ், மலேசியன்ஸ் அவங்களுக்குலாம் பை டிஃபால்ட்டாக பாஸ்போர்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஸ்டில் உங்கள் கண்ட்ரி எதுவும் அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அல்பேனியாங்கிறது ஒரு சூப்பரான கண்ட்ரி, ரொம்ப பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி, கொஞ்சம் அண்டர் டெவலப்டு கண்ட்ரின்னு கூட சொல்லுவேன். பட் ஸ்டில் ஐ ஹேட் அ வெரி வெரி குட் டைம் இன் அல்பேனியா. நான் ஒரு 10 நாள் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டான மக்கள், ரொம்ப யதார்த்தமான மக்கள். ஸோ அப்படிங்கிறது வந்து என்னதான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வெள்ளைக்காரங்கனாலே பயங்கர டெவலப்டாக இருப்பாங்க, கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெர்செப்ஷனை எனக்கு உடைச்ச ஒரு கண்ட்ரி. ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப டெவலப்டு கண்ட்ரியும் கிடையாது, டெவலப்பிங் கண்ட்ரியும் கிடையாது. கொஞ்சம் பொலிட்டிக்கல் கிரைசிஸ்னால கொஞ்சம் அப்படி மாட்டிட்டு அவங்க ஓரளவுக்கு ரீசனபிளான டெவலப்மெண்ட்டோட ஓரளவுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு நான் சொல்லலாம், ஒரு கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அல்பேனியாங்கிறது டெஃபினட்டாக ஒரு நல்ல கண்ட்ரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது கண்ட்ரி நான் சொல்லக்கூடிய நான் போகணுன்னு நினச்சிட்டு இருக்கிற கண்ட்ரி ஜார்ஜியா. ஏஷியாவும் யூரோப்பும் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம், சூப்பரான ஒரு இடம். இந்த 2ஆம் உலகம் படத்தில் கூட ஒரு ஊரை காமிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அது வந்து ஜார்ஜியா தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவங்க 2ஆம் உலகத்துடைய செல்வராகவன் டைரக்ஷனில் அனுஷ்கா, ஆர்யா நடித்த படம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த படத்தில் வர்றது வந்து ஜார்ஜியான்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் வந்து என்னுடைய ஃபேவரட் ஹீரோயின் சாய் பல்லவி கூட அவங்களுடைய மெடிசன் வந்து ஜார்ஜியாவில் தான் படித்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு ஊர், ரொம்ப சீனிக்காக இருக்கும். ஒரு பக்கத்தில் வந்து நிறைய ஃபோர்ட்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் 2024 ஜார்ஜியா ட்ராவல் பண்ணலாங்கிற ஒரு பிளான்லேயே இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 4வது முக்கியமான கண்ட்ரி. 5வது கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா தைவான். தைவானுக்கு வந்து நான் ரீசெண்டாக போயிட்டு வந்துட்டேன். ஸோ என்கிட்ட வந்து ஜப்பான் விசா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து தைவான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு ஃபீயும் நான் பே பண்ணலை. ஸோ ஜப்பான் விசா இருந்துச்சுன்னா இப்போவும் கூட போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா ஒரு தடவை உங்களுக்கு இருந்துச்சுனால எப்போவுமே தைவான் என்ட்ரி ஃப்ரீன்னு எப்போவும் ஒரு டைம் சொன்ன மாதிரி ஞாபகம். பட் ஸ்டில் சப்போஸ் உங்ககிட்ட ஜப்பான் விசா இல்லை அப்படின்னாலும் யூஎஸ் விசா இருந்துச்சு அப்படின்னா தைவானோட என்ட்ரி நீங்கள் ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் முன்னாடியே அதை ஃபில் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் க்யூவில் இருந்தப்போ ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணணும்னு சொன்னாங்க. பார்த்தா 2மே ஒரே ஃபார்ம் தான். ஸோ நான் 2 தடவை ஃபில் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் பரவாயில்ல, எனக்கு என்ட்ரியில் எந்த ஒரு சேலஞ்சுமே இல்லை. ஸோ தைவான் ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கண்ட்ரி. நீங்கள் தைவானை பார்க்கும்போது தமிழ்நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு நிறைய தெரியலாம். ஸோ எனக்கு வந்து தைவானும் தமிழ்நாடும் செபுவும் கோயம்புத்தூரும் ரொம்ப அசோசியேட் பண்ண மாதிரியான கூட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நான் தைவான் வந்து உங்களுக்கு என்ட்ரி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து வந்து சிங்கப்பூர். உலகத்திலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட்டுன்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூருக்கு நீங்கள் யூஎஸ் விசா வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய என்ட்ரி வந்து ஃப்ரீன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா மேபி விசா நிறைவாளாக இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ரீ என்ட்ரி தான் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு. ஸோ சிங்கப்பூர் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து என் வாழ்க்கையிலேயே ஒரு கண்ட்ரியோடைய விசாவுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணதே கிடையாது. யூஎஸ் விசாவுடைய ஃபீயை விட இந்த கண்ட்ரியோடைய விசா ஃபீ ஜாஸ்தி. ஆனால் நீங்கள் யூஎஸ் விசா வச்சுருந்தீங்கன்னா இந்த கண்ட்ரிக்கு நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வந்துடலாம்.
என்ன லாஜிக்குன்னு தெரியல. ஸோ அந்த கண்ட்ரி வந்து டர்க்கி. கிட்டத்தட்ட 17,000 ரூபாயோ 18,000 ரூபாயோ வெறும் வீசாக்காக மட்டுமே நான் செலவு பண்ணியிருந்தேன். முன்னாடி வந்து விசா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். லாக்டவுன் டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அங்கே போயிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாரு. ஸோ அதுலேருந்து தான் எனக்கு டர்க்கி போகணுன்னு ஆசை வந்துச்சு. பட் நான் ட்ரை பண்ணும்போது அது 17,000 ரூபாயோ 18,000 ரூபான்னு வச்சு எம்பசியில் அப்படியே என்னடா ஒரு என்ட்ரிக்காக இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டர்க்கி மாதிரியான கண்ட்ரி அகெயின் யூரோப் அண்ட் ஏஷியா மீட் பண்ணக்கூடிய இடம். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டர்க்கியில் கிட்டத்தட்ட கடைசிக்கு முந்தின வீடியோவாக நினைக்கிறேன் 5 நிமிஷத்தில் எப்படி வந்து ஏஷியாவிலேருந்து யூரோப்பு போக போகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ ஒரு பஸ் ஏறணும் அப்படின்னா ஒரு பிரிட்ஜை தாண்டும், பெரிய பிரிட்ஜு. ஸோ அந்த பிரிட்ஜை தாண்டுற ஒரு வீடியோ இருக்கும். எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. ஏன்னா 2011 வரைக்கும் ட்ராவலிங்லேயே பெருசாக இல்லாமல் சும்மா ரேண்டமாக ஒரு சின்ன ஊரில் போய் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரியில் ஒரு காண்டினென்ட் டு இன்னொரு காண்டினென்ட் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது வந்து எனக்கு அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த டர்க்கியான கண்ட்ரிக்கு வந்து போகிறது வந்து ரொம்ப ஈஸி இந்த யூஎஸ் விசா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கொரியா. கிட்டத்தட்ட சவுத் கொரியாவுக்கு என்ட்ரி எந்த ஒரு சேலஞ்சும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த லிங்க்ல அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, எனக்கு ஆன்வர்டு டிக்கெட் கேட்குறாங்க. அந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் வெளியில் போகும்போது எப்போ போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்வர்டு வெளியில் போகிற டிக்கெட் நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் இட் இஸ் அ வெரி வெரி வேலிட் திங். எல்லா கண்ட்ரிக்கும் அது இருக்கிறது நல்லது. ஏன்னா 2022 ஏப்ரல் மாதம் நான் சென்னையிலேருந்து வியட்நாம் போகும்போது எனக்கு என்னுடைய ஃப்ளைட்டை அவங்க ஏற்ற விடலை. ஏன் அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து போயிங்க, ஆனால் அது ஆக்சுவலாக அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சென்னை டு வியட்நாம் போகிறது, சென்னை டு தாய்லாந்து டு சென்னை ஒரு ஏர்லைன்ஸ்லையும், தாய்லாந்து டு வியட்நாம், வியட்நாம் டு தாய்லாந்து அதை வந்து இன்னொரு வியட் ஜெட்டுங்கிற ஒரு ஏர்லைன்ஸ்லேயும் நான் போட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் போகிறீங்க கரெக்டு, ஆனால் நீங்கள் தாய்லாண்டில் இறங்கி வியட்நாமுக்கான போர்டிங் பாஸ் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் தாய்லாண்டை விட்டு வெளியே போகணும். தாய்லாண்டில் அந்த இமிக்ரேஷன் செக்கை நீங்கள் வெளியில் போகிறதுக்கு நான் போன டைமில் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தால் தான் வெளியே போக முடியும். ஸோ இப்போ நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணலை, ஸோ உங்களால் வெளியில் போக முடியாது. ஸோ நீங்கள் வெளியில் போகலை அப்படின்னா உங்களுக்கு போர்டிங் பாஸ் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு போர்டிங் பாஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாய்லாண்ட்லேருந்து வியட்நாம் ஃப்ளைட் ஏற முடியாது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து என்னைய ஒரு நாள் ட்ராவல் பண்ண விடாமல் நான் வந்து வேறு விதமாக ஏதோ ஒன்று மாற்றி புக் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த ஏர்லைன்ஸில் வந்து மாற்றி புக் பண்ண நினைக்கிறேன். அது என்னென்னு மறந்துருச்சு, எனக்கு ஞாபகம் இருந்தால் நான் எடுத்து போடுறேன். ஸோ அந்த டைம் வந்து என்னாச்சு அப்படின்னா, நான் இங்கேருந்து இங்கேருந்து டிக்கெட் போட்டுட்டேன். இங்கேருந்து தாய்லாண்டுக்கு டிக்கெட் போட்டாச்சு, தாய்லாந்து டு வியட்நாம் போட்டாச்சு. பட் ரிட்டர்ன் வந்து ஏதோ ஒரு டிக்கெட் நான் போடலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரிட்டர்ன் டிக்கெட் ஆர் அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்க, பட் அந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் வெளியில் போவீங்கன்னு எங்களுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் எதா டம்மி டிக்கெட்டோ ஒரிஜினல் டிக்கெட்டோ ரியல் டைம் டிக்கெட்டோ நீங்கள் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த லிங்க்லேயும் இந்த ஃப்ரெண்ட் வந்து அப்படி தான் போட்டிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் ஆர் வந்து அந்த ஊர்லேருந்து வெளியில் போகிற டிக்கெட் இருக்கும்போது உங்களுடைய ஆக்சஸ் உங்களுடைய இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன கண்ட்ரி, மலேசியாவில் வந்து கிட்டத்தட்ட டிரான்சிட்டோ ஆர் வந்து 24 ஹவர்ஸோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து மலேசியாங்கிறதும் ஒரு சூப்பரான ட்ராவல் டெஸ்டினேஷன் தான். இப்போ ரீசெண்டாக டூரிசம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற February March டைமில் 2024 இந்தியாவுக்கு டூரிசமை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, ஏன்னா நம்மளை சுற்றி தாய்லாந்து வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ வீசா வச்சுருந்தாங்க, வியட்நாமுக்கு ஃப்ரீ வீசா வச்சதுனால கூடிய சீக்கிரம் டக்குன்னு ஸ்ரீலங்காவும் மலேசியாவும் ஃப்ரீ வீசா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ட்ராவல் வந்து இன்னும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னைய நிலவரம். பட் வந்து யூஎஸ் வீசா இருக்கும்போது அது இன்னும் சிம்பிளிஃபைட் ஆகும் அப்படின்னும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி யூகேக்கும் போட்டிருக்கு, பட் ஒரு ஷார்ட் பீரியட் தான் நினைக்கிறேன். யூஎஸ்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, திருப்பி யூஎஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட யூஎஸ் வீசா இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நீங்கள் வந்து யூஎஸ்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குது, யூஎஸ் வீசா வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக பிரிட்டனோ ஆர் யூகேவோ ஆர் அந்த என்ன பேருன்னு தெரில, இங்கிலாண்டுக்கு 4-5 பேர் இருக்குது. ஸோ எனக்கும் சரியாக தெரில. ஸோ அந்த ஜோன் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் லண்டனே நம்ம சிம்பிளாக வச்சுப்போம். ஸோ நீங்கள் இந்த லண்டன் போயிட்டு வர்றதுக்கான வீசா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமோ ஆர் வந்து நீங்கள் யூஎஸ் டு லண்டன் டு யூஎஸ் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது
உங்களுக்கான ஒரு சின்ன சலுகை இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 9வது நான் சொல்லக்கூடியது பஹாமாஸ். இந்த இதில் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த ஊரை நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, யூஎஸில் இருக்கிற நிறைய பேர் டூரிசமுக்காக அவங்க ப்ரிஃபர் பண்ணுற ஃபஸ்ட்டு சாய்ஸாக பஹாமாஸ் இருக்குது. ஐ மீன் யூரோப்பை கன்சிடர் பண்ணல, அவங்க பக்கத்தில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பஹாமாஸ் வந்து ஒரு நல்ல டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது. நான் கூட யூஎஸ் பக்கம் ட்ராவல் பண்ணும்போது பஹாமாஸ் அதை சுற்றி இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான தீவுகளுக்கெல்லாம் நான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஐடியா இருக்குது. அதுவும் குறிப்பாக ப்ளூ ஸ்டார் பார்த்ததுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் மேலே இன்னும் ரொம்ப ஆர்வம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ பஹாமாஸ் ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன், டெஃபினட்டாக அது பார்க்கலாம். கடைசியாக சொல்லக்கூடியது இட்ஸ் ரொம்ப சிம்பிள் திங், அஃப்கோர்ஸ் யூஎஸ். ஸோ ரொம்ப பெரிய கண்ட்ரி, பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஏழைகளும் இருக்கிறாங்க, நிறைய வீடற்றவங்களும் இருக்காங்க. பட் ஸ்டில் கனவுகளின் நகரம் நியூயார்க், ஐடி ஹப், கலிஃபோர்னியா, சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெட்ராய்ட் அண்ட் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஹாலிவுட் இருக்குது, ஃப்ளாரிடா இருக்குது, லாஸ் வேகஸ் இருக்குது, டைம்ஸ் ஸ்கொயர்ஸ், அந்த மாதிரியான நிறைய இடங்கள் இருக்கக்கூடிய யூஎஸ் டெஃபினட்டாக யூஎஸ் வீசா வச்சுக்கிட்டு யூஎஸ் போயிட்டு வர்றது இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் திங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு யூஸ்ட் ஆர் அன்யூஸ்ட் அப்படின்னு நிறைய இடங்களில் போட்டிருக்காங்க. அதாவது யூஎஸ் வீசா வச்சுக்கிட்டு நீங்கள் யூஎஸ் போகாமல் மற்ற கண்ட்ரிக்கு போகிறது வந்து அன்யூஸ்ட் கேட்டகரி அப்படின்னு நான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு யூஎஸ் வீசா கொடுத்துருக்காங்க, ஆனால் இன்னும் அதை நீங்கள் யூஸ் பண்ணலை, யூஎஸில் போய் யூஸ் பண்ணலை அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் இங்கே இருந்தால் எப்படியாவது ஒரு 1 லட்ச ரூபா ரெடி பண்ணிவிட்டு யூஎஸ் ட்ராவல் பண்ணிட்டு வர்றது வந்து ஒரு யூஸ்ட் கேட்டகரியில் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற யூஎஸ் ட்ராவல் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த டாப் டெஸ்டினேஷனாக நான் இந்த யூஎஸ் டூரிஸ்ட் வீசா வச்சு ட்ராவல் பண்ணக்கூடிய ஆப்ஷனாக நான் சொல்லுவேன். சப்போஸ் இந்த யூஎஸ் வீசா நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன சர்வீஸ் மாதிரி, அதாவது இது எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாத்தையோட சேர்த்து ஒரு மாக் இன்டர்வியூவும் வந்து நான் கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சு, இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுது, நீங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் ப்ரொவைடட் இது வந்து யூஎஸ் வீசா இந்தியாவில் நான் எடுக்கல, இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் போய் எடுத்துகிறேன். அதனால தான் என்னால் 45 நாளில் எடுக்க முடிஞ்சுது. ஸோ சப்போஸ் இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கேயாவது நீங்கள் போகும்போது என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி ட்ராவல் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரீசெண்டாக டர்க்கி ட்ராவல் சீரிஸ் போட்டிருக்கேன். அதில் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு நீங்கள் பைக் ஓட்டும் போதோ கார் ஓட்டும் போதோ எந்த ஒரு சேஃப்டி எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் சும்மா கேட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு வீடியோ கேட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சீரீஸ் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.